சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். கோரிக்கை வைத்தார்கள். மாண்பு அம்மாவை நிறைவேற்றுகின்ற தருணத்தில் மறைந்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து அந்த விவசாய பிரதிநிதிகளுடைய கோரிக்கையை ஏற்று அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள், குளங்கள் உள்ள வண்டல் மண்ணுகளை அள்ளுவதற்கு அரசு ஆணை பிறப்பித்திருக்கின்றன. நஞ்சை நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 25 யூனிட் வண்டல் மண்ணை அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம். கொஞ்சை நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் இருந்தால் 30 யூனிட் அந்த வண்டல் மண்ணை அவர்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல ஏழை எளியோர்கள் வீடு கட்டுகின்ற பொழுது அந்த வீடுகள் கட்டுவதற்கான மண் நிரப்பப்படுகின்றன. மண் நிரப்பப்படுவதற்காக அந்தந்த அதிகாரிகளிடத்திலே அனுமதி வாங்கி அந்த சவுடு மண்ணை அள்ளி அவருடைய வீடில் கட்டுவதற்கு அந்த மண்ணை நிரப்பிக் கொள்ளலாம். அதே போல கருங்கல் கட்டடம் கட்டுவதற்கும் அரசு அனுமதி வழங்குகின்றன. ஆகவே இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுவதற்கு எவ்வித தடையும் இல்லாமல் அரசு அவர்களுக்கு தேவையான உத்தரவை வழங்கியிருக்கின்றது. அதே போல கடுமையான வறட்சியால் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 33% மேல் மகசூல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு கணக்கிட்டு அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகின்றன. 2247 கோடி ரூபாய் வறட்சி நிதி வழங்குவதற்கு அரசு ஆணையிட்டு வங்கியின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இன்று கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் இன்சூரன்ஸ் செய்திருக்கின்றார்கள். அந்த இன்சூரன்ஸ் தொகையும் பெற்றுத் தருவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. 2 திங்கட்கிழமை என்று கருதுகின்றேன். முதற்கட்டமாக விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை நாங்கள் வழங்கப்பட்டோம். ஆகவே அம்மாவுடைய அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் விடுபட்டு இருந்தால் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற வட்டாட்சியர் இடத்திலே முறையிட்டால் அவர்களுக்கும் அந்த நிவாரணத் தொகை கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். வேற என்ன கேள்வி? மின் வெட்டு இல்ல, மின் பழுது. மின் வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதை அந்த மின்துறை அமைச்சர் மாண்பு அமைச்சர் தங்கமணி அவர்கள் தெளிவுபடுத்திருக்கின்றார். மின் பழுது ஏற்பட்டுகின்றது. ஏதாவது ஒயர் அமர்ந்து வந்திருக்கும், ஒரு டிரான்ஸ்பார்மர் அது ரிப்பேர் ஆகியிருக்கும், அதனால அந்த பகுதியில் பழுதடைந்திருக்கும் ஒழிய மின் தடை என்ற பேச்சுக்கே இடமில்லை. தேவையான அளவுக்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. தரம்னா என்னன்னு புரியுங்க? அதாவது இது ஒரு நாள்ல ஏற்பட்டது கிடையாது. மின்சாரம் என்பது பல ஆண்டு காலமாக இந்த கட்டுமானத்தை நிறைவேற்ற பண்ண மின் விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே ஏதாவது ஒரு காரணத்துல மின் பழுது ஏற்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு மின் உற்பத்தி ஒரு நிலையம் கட்டுவது என்றால் சொன்னால் 5-6 ஆண்டு காலம் ஆகும். ஆகவே இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் தான், இப்பொழுதும் புதுசா அமைக்கல. ஆகவே எங்காவது ஒரு பழுது ஏற்படுகின்ற பொழுது அது பழுதை நீக்கி உடனடியாக அந்த பகுதிக்கு தேவையான மின்சாரத்தை அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது விடுபட்டு இருந்தால்
அந்த விவசாயிகளுடைய நிலங்களை பார்வையிட்டு அந்த அரசு அதிகாரிகள் உடனடியாக அரசுக்கு தெரிவித்து அதற்குண்டான நிவாரணத்தை பெற்றுத் தருவார். அதாவது நல்ல நீங்க ஊடக நண்பர்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு 17 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அறிக்கை பெறப்பட்டு அவர்களுக்கு நிவாரணத் தொகை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் அங்கங்கே விவசாயிகள் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை கிடைத்த உடனே அரசு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்து அதை நீங்கள் அந்தந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து அந்த ஆய்விலே என்ன காரணத்திற்காக இறந்தால் என்ற விவரத்தை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிட்டு அதன் மூலமாக 65 நபர்கள் விவசாய நிலங்கள் இருக்கின்றது. ஆனால் வறுமையின் காரணமாக ஏதோ காரணமாக அவர்கள் இறந்திருக்கின்றார். அதற்கு கூட முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து அவர்களுக்கும் நிதியுதவி வழங்கப்பட்டுகின்றன. ஆனால் நிலமே இல்லாம இறந்தவர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள். அதில் அரசில் இடமில்லை, சட்டத்தில் இடமில்லை. நிலம் இருந்து அவர்கள் விவசாயம் செய்து அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அரசு அந்த நபர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும். இல்ல இல்ல இல்ல, அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் தெளிவா கொடுத்திருக்காங்க. அந்தந்த என்ன காரணத்திற்கு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் கொடுக்குறோம். அதாவது இதுக்காக யாருமே எடுக்கல. நீங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆகவே இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. 82 விவசாயிகளுக்கு இதுவரை கொடுத்திருக்கிறோம். ஆகவே இது மனிதாபிமான முறையில இந்த 65 பேர் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் உண்மை. வேற கேள்வி அது இது சம்மதம் இல்லாததுங்க. இது இந்த இடத்துல அரசு புலன் விசாரணை இருக்குது. அது காவல்துறையுடைய புலன் விசாரணை இருக்குது. புலன் விசாரணை இருக்கின்ற பொழுது அது முடிவு பெற்றால்தான் அதனுடைய உண்மையை தெரிவிக்க முடியும். ஆகவே காவல்துறை தகுந்த நடவடிக்கை இருக்கின்றது. புலன் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது. குற்றம் செய்தவர்களை விரைவில் கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ளுவாங்க. உச்ச நீதிமன்றத்தில் குமார் என்ற 30 லட்சம் ரூபாய் சொல்லி வழக்கு தாக்கல் பண்ண அமைச்சர் காமராஜர் மீது இது பொது பிரச்சனை இல்லை. இப்ப இங்க இருக்கிறது அரசுடைய வளர்ச்சி திட்டங்கள். இது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் நடைபெறுகின்ற கூட்டம். இன்றைக்கு அரசு எந்த விதத்துல வேகமா செயல்பட்டு என்பதை நாங்கள் உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, நான் பொறுப்பேற்றதிலிருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் இருக்குன்னு நான் கருதுறேன். 16 நினைக்கிறேன். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 70 நாள்ல 1560 கோப்புகளுக்கு கையொப்பம். ஒரு கோப்பு கூட நிலுவையில் இல்லை. 1560 கோப்புகள் கையொப்பமிட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்றைக்கு அரசு எந்திரம் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய அரசியலே இவ்வளவு சீக்கிரமா விரைவா எந்த நடவடிக்கை எடுத்தது கிடையாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு விபத்தில் பலியானவர்கள், மின்சாரம் தாக்கி பலியானவர்கள், இப்படி 300 பேர் இன்றைக்கு முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து நிதியுதவி வழங்கப்படுகின்றது. இன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு பக்கமா இந்த கோப்பெல்லாம் தேங்கி இருந்தது. உடனடியாக அந்த ஏழை மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அந்த விபத்தில் பலியானவர்கள், இந்த பட்டாசு தொழிற்சாலையிலே வேலை செய்தவர்களும் இறந்திருக்கின்றார்கள். அதே போல பல்வேறு விபத்துகளிலே மரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம், விபத்திலே இறந்தவர்களுக்கெல்லாம் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அரசுக்கு கிடைக்கப்பட்டது. இப்பொழுது நான் பதவி ஏற்றதிலிருந்து அம்மாவுடைய அரசு துரிதமாக வேகமாக செயல்பட்டு சுமார் 300 பேர்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரணத்தில் இருந்து நிதியுதவி வழங்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே மதுபான கடை இயங்கி வருது. இப்பொழுது புதுசா இருக்குல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அரசு அந்த முறையை கையாண்டு கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நான்கு அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கிறார். படிப்படியாக மதுக்கடை குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே அம்மா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 500 கடைகள் மதுக்கடையில் மூடினார். அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இப்பொழுது மீண்டும் 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசை பொறுத்தவரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
மாற்றுப்பணி வழங்கணும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது வழங்கப்படும். அதாவது படிப்படியாக அது நிரந்தர பணியே இல்லை. அப்போ நிரந்தர பணியாக செய்யவில்லை. அது அரசனுடைய ஆய்வு. டாஸ்மாகாக மட்டும்தான் உள்ளாட்சிகளுக்கு அந்த சாலைகள் மாற்றப்பட்டிருக்கின்ற எதிர்கட்சியினுடைய எல்லாம் கிடையாது. அது மாதிரியே கிடையாது. அதாவது ஏற்கனவே இது அரசனுடைய கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சேலத்தை சுத்தி பூராமே ஹைவேஸ் ரோடு தான் இருக்குது. ஆனா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வேற, மாநகராட்சியினுடைய நிலைப்பாடு வேற. மாநகராட்சிங்கிறது அதுக்கு தனி டிசைன் இருக்குது. பாத்வே போடணும், ட்ரைனேஜ் கட்டணும், அதுக்கு நடுவார தடுப்பு சுவர் அமைக்கணும். இதெல்லாம் மாநகராட்சியினுடைய உட்பட்ட ஒரு விரிவான திட்டங்கள். ஆக அந்த விரிவான திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது மாநகராட்சி சாலையாக மாற்றம் செய்ய வேண்டும். இது ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறாங்க. மாநகராட்சி, நகராட்சி இதெல்லாம் ஏற்கனவே அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படுகின்றது. இன்னும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இந்த சென்னையிலே மாநகராட்சி சாலை எல்லாம் இன்றைக்கு நெடுஞ்சாலைக்கு ஒப்படைக்கப்பட்டாங்க. அதுபோல இப்பொழுது மாநகராட்சி சாலைக்கு ஒப்படைப்பதற்கு சில கோப்புகள் வந்திருக்கின்றன. ஆக இதை மாற்றம் இதுக்காக செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு சுத்தி வரும். நீங்க நெடுஞ்சாலை இருக்குது, இதுக்கு ட்ரைனேஜ்லாம் நாங்க கட்ட முடியாது. எங்களுடைய திட்டத்தில் அது மாதிரி இல்லை. ஆனா பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு நகரத்தில் இன்னைக்கு முறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படி வருகின்ற பொழுது அதற்கு உண்டான கட்டமைப்பு செய்யப்பட வேண்டும். அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய நிர்வாகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் தான் அதை முழுமை பெறும். அந்த நகரத்தில் இருக்கின்ற கழிவு நீர்லாம் வெளியேற்ற முடியும். அதுக்கு தகுந்த வசதி செய்து கொடுக்க முடியும். அதுக்கு நான் ஏற்கனவே பத்திரிகை எல்லாம் கொடுத்திருக்கிறேன். அதுதான் ஏற்கனவே பாரத பிரதமரிடத்துக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது பதில் வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆகவே அதை எதிர்நோக்கி நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக பாரத பிரதமர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். இது வளர்ச்சி திட்டத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். வளர்ச்சி திட்டத்தை பத்தி நீங்க கேளுங்க. அரசியல் சம்பந்தமான வெளியில தான் போய் பேசணும். இங்க அதுக்கு பதில் சொல்ல இயலாது. ஏன்னா இது மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம். இதுல அரசுக்கு சம்பந்தப்பட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து நீங்கள் கேள்வி கேட்டால் அது ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே மத்திய அரசு நிறுவனமான வேப்காஸ் நிறுவனம் என்ற நிறுவனத்திற்கு இன்றைக்கு அந்த விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அந்த நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு அந்த நிறுவனம் இன்றைக்கு அந்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி செய்து கொண்டிருக்கின்றது. இங்கே மட்டும் மேட்டூர் மட்டுமல்ல, மேட்டூர், வைகை, அமராவதி, ஸ்ரீவைகுண்டம், பெருஞ்சாமி 5 அணைகளும் தூர் வருவதற்காக விரிவான திட்ட அறிக்கை வேப்காஸ் என்ற மத்திய நிறுவனத்தில் ஒப்படைக்கப்பட்டு அந்த விரிவான திட்ட அறிக்கை கிடைக்கப்பட்டவுடன் அங்கே நீங்கள் சொல்வது தூர் வருகின்ற பணி துவங்கப்படும். அந்த நிறுவனம் கொடுத்தவுடனே கிடைக்கப்படும். ஏன்னா அதுல பல பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்முடைய தண்ணி எல்லாம் வனத்துறை பகுதி போய் தேங்குது. அந்த வனத்துறை பகுதி போய் தேங்குற காரணத்துல அங்க இருக்கிற தூர் வாரிகிற பொழுது வனத்துறை மத்திய அரசு அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்ப அந்த வேப்காஸ் நிறுவனம் இன்றைக்கு விரிவான திட்ட தயாரிக்கின்ற பணி இன்னைக்கு முடியும் தருவாயில் இருக்குது. அது கிடைக்கப்பட்டவுடன் இந்த நான் குறிப்பிட்ட அணைகள் எல்லாம் தூர்வாகும். அதான் நான் ஏற்கனவே இதுவும் இது சம்பந்தமாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டது. அதாவது பேச்சுவார்த்தை தோல்வி அடைகிறார். நம்முடைய மாநில அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தராங்க. இது மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை, மாநில அரசு எடுத்த நடவடிக்கை. இது மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக அவர்களெல்லாம் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். மாணவர்கள் அந்த மருத்துவ மாணவர்களும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். நான் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டு எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். அவருடைய பணி செய்துவிட்டு வெளியிலே அவருடைய ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறார்கள். எந்த விதத்திலும் பணி தேக்கமடையவில்லை என்றே தெரிவிக்கிறேன். நன்றி. ஏழை எளிய மக்கள் வீடுகள் கட்டுவதற்கு தடையில்லை, விடுபட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க திட்டம், டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்குவது குறித்த ஆய்வு போன்ற பல்வேறு விஷயங்களை சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசினார்.